என்ன பசங்களா இன்னைக்கு சீக்கிரமே விளையாண்டு முடிச்சிட்டிங்களா? சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க, அதிசயமா இருக்கு. அதுவாம்மா, எல்லாரும் விளையாண்டு விளையாண்டு டயர்ட் ஆயிட்டோம், பசி வேற, அதனால வந்துட்டோம்மா. சாப்பிட்டு போலான்னு. என்னம்மா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்க? அச்சச்சோ ஜாக்கி, சாப்பாடு எதுவுமே நான் இன்னும் ரெடி பண்ணலடா. வீட்டு வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிருச்சு. என்னது இன்னுமாம்மா ரெடி பண்ணல? நாங்கள் எல்லாரும் கொலை பசியில் வந்திருக்கோம். சாப்பிடலான்னு பார்த்தா இப்படி பண்ணுறீங்களே. இனிமே ரெடி பண்ணி எப்பம்மா சாப்பிட்றது? ஐயோ சரி ஓகே ஜாக்கி, என்ன வேணும்னு சொல்லு, நான் சீக்கிரம் பண்ணி கொடுக்குறேன். ஆண்டி எங்களுக்கு பூரி சுட்டு தரீங்களா? நான் ரொம்ப நாளா எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், அவங்க பண்ணியே தர மாட்டாங்க. இன்னைக்கு நீங்களாவது பண்ணி கொடுங்க. அட இவ்வளோதானா அபி? இருங்க, உங்களுக்கு 1/2 ஹவரில் பூரி சுட சுட ரெடியாக இருக்கும். ஆல்ரெடி நான் சுண்டல் குழம்பு பண்ணி வச்சுருக்கேன், அதையே நீங்கள் தொட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸில் மாவு பிணைஞ்சு ஊற வச்சிட்டோன்னா ஈஸியாக பூரி சுட்டுடலாம். கோதுமை மாவு ஃபஸ்ட்டு போட்டுட்டு தேவையான சால்ட்டை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிணைஞ்சிட்டோன்னா ஈஸியாக நம்ம பூரி செஞ்சிடலாம். அம்மா, ரொம்ப நாள் கழிச்சு பூரி பண்ணுறீங்க, வர வரன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக சுட்டு கொடுங்க. எவ்வளோதான் உனக்கு நல்லா பண்ணி கொடுத்தாலும் ஏதாவது குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்ப ஜாக்கி. நல்லாவே பண்ணி கொடுக்குறேன், அமைதியாக இரு கொஞ்ச நேரம். இப்போ நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லா ஊற வைக்கலாம். அப்போ தான் பூரி நல்லா புசு புசுன்னு வரும். பரவாயில்ல ஆண்டி, நீங்க நாங்க என்ன கேட்டாலும் சூப்பரா செஞ்சு தரீங்க. எங்க அம்மாலாம் நான் ஏதாவது கேட்டாலே செஞ்சே தரமாட்டாங்க ஆண்டி. நான் எப்பயுமே ஜாக்கி என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் அப்படியே செஞ்சு கொடுத்துருவேன் பசங்களா. நீங்கள் இப்போ இன்னைக்கு ஆசையாக கேட்டிங்களா, அதனால என்னால் நோ சொல்லவே முடியலை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக செஞ்சு அசத்திடலான்னு தான் மாவு பணைஞ்சு ரெடி பண்ணிட்டேன். இப்போ நல்லா ரவுண்டாக உங்களுக்கு பூரி சுட போகிறேன். அது எப்படின்னு தானே பார்க்குறீங்க? என்கிட்ட ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு அப்படியே அமுத்தணும்னா சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் வரும். ஜாக்கியெல்லாம் இந்த மாதிரி ரவுண்டாக தான் கேட்பான். எக்குத்தப்பா ஷேப்பில் இருந்தால் சாப்பிடவே மாட்டான். அம்மா, எப்போவுமே ரவுண்ட் ஷேப் தானா? ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் பண்ணி கொடுங்கம்மா. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கும் நல்லா ஜாலியாக இருக்கும். ஜாக்கி, ஆரம்பிச்சிட்டியா உன் வாழுத்தனத்தை? இதை விட டிஃப்ரெண்டான ஷேப்பில் என்னடா பண்ண முடியும்? நீயே ஏதாவது ஐடியா சொல்லு. ஆண்டி எனக்கு ஒரு ஐடியா. ஸ்டார் ஷேப்பு, ஃப்ளவர் ஷேப்பு, ஹாஃப் மூன் ஷேப்பு, அதெல்லாம் பண்ணி கொடுங்க ஆண்டி, சூப்பரா இருக்கும். என்ன அபி என்னென்னமோ சொல்கிற? இந்த மாதிரி ஷேப்லலாம் நான் பண்ணதே இல்லையே, எனக்கு பண்ணவும் தெரியாது. சரி உங்களுக்காக ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஹார்ட் ஷேப் ட்ரை பண்ணுறேன். நைஃப்பில் இந்த மாதிரி இங்கிட்ட அங்கிட்ட கோடு போட்டுட்டு அப்புறம் நான் சொன்ன டிஃபன் பாக்ஸ் வச்சு ஹார்ட் ஷேப் மாதிரி ரெடி பண்ணுறேன். ஓரளவு ஹார்ட் ஷேப் வந்திருக்கு. பொரிக்கும் போது எப்படி வரும்னு தெரியல அபி. ஆண்டி இதுக்கு எல்லாமே ஷேப் கட்டர் இருக்கு, அதுல பண்ணோம்னா இன்னும் சூப்பரா ஈஸியா பண்ணிடலாம் ஆண்டி. நெக்ஸ்ட் டைம் அது வாங்குங்க, அதுல டிஃப்ரெண்ட் ஷேப் சூப்பரா இருக்கும், நீங்க சுலபமா பண்ணிடலாம். அப்படியா அபி? இப்படி ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரியாது. இப்போ என்னென்னமோ டூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. காய்கறி வெட்டுறது கூட தனியாக டூல்ஸ்லாம் வந்துருச்சு. நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தா தானே தெரியும். சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஷேப் கட்டர் வாங்கிட்டு வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் போட்டு கொடுக்குறேன், ஓகேவா? இன்றைக்கி நான் என்னால் முடிஞ்ச டிசைனை கையிலே பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஸ்டார் தான் கொஞ்சம் ஓரளவு சுமாராக வந்திருக்கு. பரவாயில்ல ஆண்டி, நீங்க எங்களுக்காக இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து நீங்க ரிஸ்க் எடுத்து பண்றது எங்களுக்கு அதுவே போதும். எப்படி இருந்தாலும் நாங்க சாப்பிட்டுக்குவோம். ஆண்டி இப்போ நீங்க பண்றீங்களா? ஹாஃப் மூன் சூப்பரா பர்ஃபெக்ட்டா வந்திருக்கு பாத்தீங்களா? ஆமாம் ரோசி, நான் யதார்த்தமாக பண்ணேன், ஆனால் சூப்பராக வந்துருச்சு. ஆண்டி நெக்ஸ்ட் எனக்காக ஃப்ளவர் ஷேப்ல பூரி செய்யுங்க ஆண்டி. என்னது ஃப்ளவர் ஷேப்பா? இதுவே ஒழுங்காக வரமாட்டேங்குது மாயா. சரி உனக்காக ட்ரை பண்ணி பார்க்குறேன், எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம். அடடே சூப்பரா போடுறீங்க ஆண்டி. அப்படிதான் சூப்பரா பண்ணிட்டீங்க. ஃப்ளவர் சூப்பரா வந்திருக்கு. ஆமாம் மாயா, செம்மையாக வந்திருக்குல. திடீர்னு இந்த ஸ்பூனை வச்சு பண்ணலான்னு எனக்கு ஐடியா வந்துச்சு. அதை வச்சு பண்ணேன், அப்படியே ஃப்ளவர் மாதிரி சூப்பராக வந்துருச்சே. இந்த ஃப்ளவர் பூரி நீ வச்சுக்கோ, சரியா? அம்மா, எனக்கும் ஒரு ஸ்டார் பூரி பண்ணி கொடுங்கம்மா. ஐயோ ஜாக்கி, ஆல்ரெடி பண்ண ஸ்டாரே ஒழுங்காக வரல. இப்போ உனக்கும் பண்ணுற எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் அந்த அபி சொன்ன மாதிரி அந்த ஷேப் கட்டர் வச்சு பண்ணாதான் நல்லா பர்ஃபெக்டாக வரும் ஜாக்கி. பரவாயில்லம்மா, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி ஓகே ஜாக்கி, என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஓரளவு ஸ்டார் ஷேப்பில் வந்திருக்கு. பார்க்கலாம் எப்படி பூரி சுடும்போது பர்ஃபெக்டாக வருதுன்னு. அதெல்லாம் நல்லாதாம்மா வரும். நீங்கள் பார்க்கும்போது இப்படி இருக்கும், சுட்டா சூப்பராக வரும் பாருங்கள். அந்த ஸ்டார் பூரி எனக்கு தான். சரி பசங்களா, நீங்கள் கேட்ட எல்லா ஷேப்லேயுமே நம்ம மாவு உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறதான் வேலை. ஃபஸ்ட்டு ஸ்டார் பூரி வந்து ஜாக்கிக்கு தான். என்னம்மா இது புஷ்ஷுன்னே வரல, இப்படி தட்டையாக வருது. இதுக்கு சப்பாத்தியாகவே போட்டிருக்கலாம் போல. பூரினா நல்லா புஷ்ஷுன்னு வர வேணாமா? ரவுண்டாக இருந்தால் நல்லா புஷ்ஷுன்னு வரும் ஜாக்கி. நம்ம வேறு ஷேப்பில் போட்டிருக்கோம்ல, அதான் இப்படி வருது. அப்படியே ஆண்டி, சரி ஓகே, ரவுண்டா நம்ம தேய்ச்சிருக்கோம், அதை போட்டு பாருங்க, அது புஷ்ஷுன்னு வருதான்னு பார்க்கலாம். ஓகே அபி, நெக்ஸ்ட்டு அதை போடுறேன். அபி இங்கே பார்த்தியா, இந்த ட்ரையாங்கிள் பூரி நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு. இதே மாதிரி தான் ரவுண்டு பூரியும் வரும். டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது மட்டும்தான் நல்லா வரமாட்டேங்குது. சரி பரவாயில்ல விடுங்க ஆண்டி, எப்படி இருந்தாலும் சாப்பிட தானே போகிறோம். அது புஷ்ஷுன்னு இருந்தா என்ன, தட்டையாக இருந்தா என்ன, டேஸ்ட்டு நல்லா இருந்தால் போதும்.
பரவாயில்லம்மா, இருந்தாலும் நீங்கள் ஆசை பண்ணுறீங்களா? இங்கே பாருங்கள், இந்த ரவுண்டு பூரி எப்படி புஷ்ஷுன்னு வருதுன்னு பார்த்தீங்களா? பூரினாலே ரவுண்டு தான், அது மட்டும்தான் புஷ்ஷுன்னு வரும். ஆண்டி ஆண்டி எனக்கு புஷ்ஷுன்னு வரலனாலும் பரவாயில்ல, இந்த ஹாட் பூரி எனக்கு தான். சரி சரி, ஆளுக்கு சண்டை போடாதீங்க. ஆளுக்கு ஒரு ஷேப்பில் எடுத்து ஹாப்பியாக ஒற்றுமையாக சாப்பிடணும், சரியா? ஆண்டி நான் ஃப்ளவர் பூரி கேட்டேன், அதை போட்டு கொடுங்க ஆண்டி. அது எப்படி வருதுன்னு பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. மாயா, சரியாகவே வரல மாயா, ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ச்சே, அழகா வரும்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல, விடுங்க ஆண்டி. ஆண்டி எனக்கு தான் இந்த இன்னொரு ஸ்டார் பூரி வேணும். ஜாக்கி ஒன்று சாப்பிட்டா எனக்கு ஒன்று கொடுத்துருங்க. எல்லாருக்குமே இருக்கு விஜய், ஏன் அவசரப்படுற? எல்லாருக்கும் ஒவ்வொரு ஷேப்ல சூப்பரா பூரி ரெடியா இருக்கு. விஜய்க்கு எப்போயுமே அவசரம்தான். சரி ஓகே பசங்களா, எல்லா பூரியும் இப்போ ஒரு வழியாக சுட்டு முடிச்சாச்சு. எல்லாரும் லைனாக உட்காருங்க, நான் பரிமாறுறேன். ஜாக்கி, அன்றைக்கி நம்ம பஜாரில் இந்த மாதிரி கப்பன் சாசஸ் செட்டு வாங்கினோம்ல, அது இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணணும்னு ஞாபகம் வந்துச்சு. எல்லோரும் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அதனால புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். எல்லோரும் உட்காருங்க, புது பிளேட்டில் சாப்பிடுவீங்க. ஆமாம்மா, நம்ம போன மாதம் வாங்கினோம்ல, எனக்கு மறந்தே போச்சு. சூப்பராக இருக்குமா, பிளேட்டெல்லாம் செம்மையாக இருக்குது. ஆமாம் ஜாக்கி, நானும் வாங்கினேன்ல, அதுக்கப்புறம் மறந்தே போச்சு. இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. இன்றைக்கி எல்லோரும் புது பிளேட்டில் சாப்பிடுங்க. ஆண்டி ஆண்டி சீக்கிரம் பூரி எல்லாம் எடுத்து வைங்க, எனக்கு பார்க்கும்போது எச்சி ஊறுது. சீக்கிரம் சாப்பிடணும் போல இருக்கு. இப்போ நான் வெயிட் பண்ணு. ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்க மாட்டாங்கன்றது கரெக்டாக தான் இருக்குது. இவ்வளோ நேரம் பூரி சுடுற வரைக்கும் அமைதியாக பொறுமையாக இருந்தீங்க. இப்போ பரிமாறுறதுக்குள்ளே என்ன அவசரம்? பூரிக்கு செம்ம காம்பினேஷன் இந்த சன்னா மசாலா தான். அதனால தான் இந்த சுண்டல் குழம்பு காலையிலே வச்சது. சூப்பராக இருக்கும் பூரிக்கு. நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆன்ட்டி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆண்டி உங்க சமையல் சொல்லவா வேணும், சூப்பராக தான் இருக்கும். உங்களுக்கு புரியுது, இந்த ஜாக்கி பையனுக்கு புரிய மாட்டேங்குதே. எப்போ பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்லி சாப்பிடாம எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு பிளான் பண்ணுவான். ஜாக்கியை விடுங்க ஆண்டி, நாங்கள் சொல்கிறோம்ல, நீங்கள் சமைச்சது எப்பயுமே சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் செஞ்ச பூரி எல்லாம் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்குது. அம்மா, ஏம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னை டேமேஜ் பண்ணுறீங்க? நான் எப்பயாவது தான் குறை சொல்லுவேன், எப்பயுமே குறை சொல்லிட்டு இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கு இந்த ஆர்கியூமெண்ட்லாம்? இப்போ சூப்பராக ஆண்டி செஞ்சு கொடுத்துருக்காங்க, எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேவையில்லாமல் வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டி, கேட்க மறந்துட்டேன், இந்த கப்பன் சாசஸ் செட் எங்க ஆண்டி வாங்குனீங்க? பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கு. எங்கள் வீட்டுக்கும் ஒன்று வாங்கலான்னு தான் கேட்குறேன். ரோசி, கடை எதுவும் கரெக்டாக தெரியல ரோசி. இதை நாங்கள் ஒரு பஜாரில் தான் வாங்கினோம். நெக்ஸ்ட் டைம் பார்த்தா உனக்கு ஒன்று வாங்கிட்டு வரேன். ரோசி, நீ இது பாத்திர கடையில் கேட்டாவே கிடைக்கும் ரோசி. பிளாஸ்டிக் கப்பன் சாசர்னு கேட்டேன்னா அவங்களே டிஃப்ரெண்டாக டிசைனாக எடுத்து கொடுப்பாங்க. ஓ அப்படியா? ஓகே ஜாக்கி. எனவே பூரி சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.